World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி அரங்கத்திற்கு இளம் தலைமுறை ஜோதிடர், வாழ்வியல் பரிகாரம், கர்மா, டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரை அரங்கத்திற்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அப்புறம் மாதம் ஒவ்வொரு புதிய டாப்பிக்கில் ஒவ்வொரு கிளாஸஸ் போட்டிருக்கீங்க. நிறையா கிளாஸஸ் புதுசாக கண்டுபிடிச்சி நிறையா பரிகாரங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. மீட்டிங் அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் நிறையா போட்டு எல்லாம் அசத்திட்டுருக்கீங்க. பிரபலமான ஜோதிடர்களே உங்களை புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு நிறையா விஷயம் குறுகிய காலத்தில் முன்னேறி வந்துட்டீங்க. இப்போது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு புதிய முறைகளில் நீங்கள் வகுப்பெடுக்கிறீங்க. அப்போது உங்களுடைய வகுப்புக்காகவும் உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் நம்மளுடைய மக்கள் காத்துட்ருக்காங்க. எங்களோட கேள்வி இப்போது ஒரு விஷயமாக உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா, பாரம்பரிய ஜோதிடத்துலேருந்து இன்றைக்கி ட்ரெண்டிங்காக உள்ள ஜோதிடம் வரைக்கும் கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மிகவும் ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் நிறையா பேர்த்துக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் அதுக்காக பயம் நிறையா இருக்குது. அப்போது இன்றைய கேள்வி உங்கள்கிட்ட நாங்கள் கேட்கக்கூடியதே பார்த்தா, கிரக சேர்க்கைனா என்ன, கிரக சேர்க்கை ஏன் பார்க்கணும், எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு பதில் சொல்லுங்கள். நிச்சயமா. ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கிரகச்சேர்க்கை அப்படிங்கிறது அஸ்ட்ராலஜியில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், ஆல்மோஸ்ட் எல்லாருடைய ஜாதகத்துலேயும் ஏதாவது 2 கிரகமாவது சேர்ந்துருக்கும். தனித்தனியாக கிரகம் இருக்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். அந்த 2 கிரகங்கள் சேர்ந்துருக்கும். இதை ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது 2 கிரகங்கள் சேர்ந்தால் ஒரு யோகத்தை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 2 கிரகங்களோட சேர்க்கை ஒரு தாக்கத்தை, ஒரு பலனை உண்டு பண்ணுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது ஒரு 2 கிரகங்கள் சேரக்கூடிய அமைப்பை கிரக காரகத்துவங்கள் இணைந்து செயல்படக்கூடிய அமைப்பை எடுத்துக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு கிரகமாக வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ சூரியன் கூட ஒருத்தங்களுக்கு புதன் சேர்ந்துருக்கு அப்படின்னா, சூரியனுக்கு ஒரு காரகத்துவம் இருக்குது, புதனுக்கு ஒரு காரகத்துவம் இருக்குது. அப்போ அந்த 2 காரகத்துவம் இணைந்து அவங்களுக்கு அந்த பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த கிரகம் எப்படிப்பட்ட செயல்பாட்டில் இருக்குங்கிறதையும் பார்க்கணும். அதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, எல்லாருமே அந்த கிரக சேர்க்கைன்னு பார்க்கும்போது 2 கிரகம் சேர்ந்துருந்தால் உடனே அந்த பலனை எடுத்துக்கிறாங்க. இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, எந்த கிரகம் எந்த கிரகத்தை போய் தொடுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும் டிகிரி வைஸ். இப்போ சூரியன் புதனை போய் தொட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ புதனோட காரகத்துவத்தை சூரியன் உள்வாங்கிக்குவார். இதே புதன் சூரியனை தொட்டுச்சுன்னா, அப்போ சூரியனோட காரகத்துவத்தை புதன் உள்வாங்கிக்குவார். அப்போ சூரியன் புதனை போய் தொட்டால், சூரியன் அப்பா நல்லா அறிவாளியாக இருப்பார், புத்திசாலியாக இருப்பார், ரொம்ப கால்குலேட்டிவ் மைண்டாக இருப்பார், பார்க்க ரொம்ப இளமையாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அது எந்த கிரகம் எதை போய் தொடுதுங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம இதை எடுக்கணும். இதே புதன் சூரியனை போய் தொட்டுச்சு அப்படின்னா, அந்த புதன் அப்படிங்கிறது தாய்மாமனை குறிக்கும். அப்போ தாய்மாமன் ரொம்ப பஞ்சுவாலான கேரக்டராக இருப்பார், அதிகாரமிக்க பதவியில் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புதன் தான் தாய்மாமா, அது போய் சூரியனை தொடுறதுனால. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்குமே கிரக சேர்க்கையை காமனாக பார்க்காம எந்த கிரகம் எந்த கிரகத்தை போய் தொடுகிறது அப்படிங்கிறத பொறுத்து எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய அடிப்படை விதிகள் இருக்குது, அதை பேஸ் பண்ணி பார்க்கணும். நன்றி குருஜி. அப்போது கிரக சேர்க்கைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கிரகத்தை எப்படி பார்க்கணும்னு சொன்னீங்க. அப்போது பொதுவாகவே பார்த்திங்கன்னா அந்த சூரியன், புதன், சுக்கிரன் அப்படிங்கிறது எப்போவுமே ஒன்றாக இருக்கும். முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லிட்டு ஜோதிடத்தில் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா கிரகத்துக்கும் ஒரு காரகத்துவம் இருக்கும், அது ஒரு பாவ ஆதிபத்தியம் இருக்கும்னு சொல்கிறீங்க. இப்போ சூரியனோடு எல்லா கிரகம் சேரும்போது வேறு வேறு பலனை தரும். அப்போது சூரியனோடு உங்களுக்கு சந்திரன் சேரும்போது என்ன பலன், அதே மாதிரி சூரியனோடு குரு சேரும்போது என்ன பலன்னு பிரித்தெடுக்கணும் இல்லையா? நீங்கள் சூரியனோடுக்கு புதனுக்கும் இப்போ எக்ஸாம்பிள் சொன்னீங்க. அப்போ சூரியனோடு பல்வேறு கிரகங்கள் சேரும்போது ஏற்படும் பலன்கள் என்ன அப்படிங்கிறது ஒரு விளக்கம் தர முடியுமா? நிச்சயமாக. பொதுவாக இந்த கிரகச்சேர்க்கை பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சூரியன் கூட ஒரு கிரகம் சேரும்போது அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா, சூரியன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அவர் ஒரு கிரகத்தோடு சேரும்போது அஸ்தமன தோஷத்தை உண்டு பண்ணுறார். அப்போ சூரியனோட சந்திரன் சேர்ந்தாலும் சந்திரனுக்கு அஸ்தமனம் ஏற்படும், புதனுக்கு அஸ்தமனம் ஏற்படும், குருவுக்கு அஸ்தமனம் ஏற்படும். அப்போ என்ன பண்ணுவார்னா, அஸ்தமனம் பண்ணுறனால அந்த கிரகத்தை செயல்பட விடாமல் டோட்டலாக அதோட வலிமையை குறைச்சிட்றாரு. அப்போ என்ன ஆகுது, அந்த கிரகத்தோட காரகத்துவங்களே ஒரு மனிதனுக்கு கிடைக்காம போயிடும். இப்போ யாருக்கெல்லாம் சூரியன் கூட குரு சேர்ந்து குரு அஸ்தமனமாக இருக்கோ, பொருளாதாரம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்பயுமே ஒரு பற்றாக்குறையாக இருக்கும், அல்லது குழந்தை பாக்கியம் டிலேவாக கிடைக்கும்,
சந்திரன் அஸ்தமனம் ஆயிருந்ததுன்னா அவங்க மனசு வந்து தெளிவாக இல்லாமல் ஒரு குழப்பமான சூழல்லையே இருக்கும். செவ்வாய் அஸ்தமனமானால் ஒரு பெண் ஜாதகத்தில் அஸ்தமனம் ஆகிட்டா திருமணம் தள்ளி போகுது. ஏன்னா பெண்ணுக்கு செவ்வாய் வந்து கலத்திரக்காரகன், கணவன் காரகன் அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து ஒரு சுக்கிரன் சேர்ந்து அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு உடல் ரீதியான தொந்தரவுகளையும் கொடுக்குது, பொருளாதார தடைகளையும் கொடுக்குது. அப்போ சூரியன் கூட சேர்ந்துருக்கிற அமைப்பில் இந்த அஸ்தமனம் அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக பார்க்கணும். அதை பார்த்து அதுக்கான பலன் எடுக்கணும். அதுக்கப்புறமேல் ஒரு கிரகச்சேர்க்கை அப்படிங்கிறத ஒரு ஜோதிடத்தில் 2 விதமான மெத்தட்ஸ் இருக்குது. பாரம்பரிய முறை இருக்குது, நாடி முறை இருக்குது. இப்போ நாடி முறையில் லக்னத்தை பார்க்காம ஆதிபத்தியம் எடுக்காமல் வெறும் கிரகச்சேர்க்கையாக பார்க்குறாங்க. ஆனால் இந்த கிரகச்சேர்க்கையை பாரம்பரிய முறையில் இணைத்து பார்க்கும்போது அக்யூரஸியான ரிசல்ட்டு கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் சூரியன் வந்து ஒவ்வொரு ஆதிபத்தியம் வாங்குவார். இப்போ விருச்சக லக்னக்காரங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் வந்து 10ஆம் அதிபதி. அப்போ சூரியன் யார் கூட சேர்ந்தாலும் 10ஆம் அதிபதியோடு அந்த கிரகம் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி பலன் எடுக்கணும். இப்போ விருச்சக லக்னக்காரங்களுக்கு சூரியன் குரு சேர்க்கை அப்படின்னா 10ஆம் அதிபதி சூரியன், 2 5 கூடையவன் குரு. அப்போ குரு சூரியன் சேர்க்கை வந்து எப்படி உருவாகுதுன்னா 2 10 சேர்க்கை, 5 10 சேர்க்கையாக வரும். அப்போ இது ஒரு நல்ல சேர்க்கையாக எடுக்கலாம். இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது என்னாகும், அவங்களுக்கு வாக்கு தொழில் அமையும், குழந்தைகள் தொழிலில் இன்வால்மெண்ட் ஆவாங்க, குலதெய்வ அனுகிரகம் தொழிலுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுக்க முடியும். அப்போ ஒரு கிரக சேர்க்கையை பாரம்பரிய முறையில் லக்ன ரீதியாக என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்குங்கிறத பார்த்து எடுக்க முடியும். இதே வந்து மகர லக்னக்காரங்களுக்கு எடுத்திங்கன்னா அந்த சூரியனோட சேர்ந்துருக்கிறது எல்லாமே கெடுதல் கொடுக்கும். ஏன்னா மகர லக்னத்துக்கு சூரியனோட ஆதிபத்தியம் 8ஆம் வீடு ஆதிபத்தியம். அப்போ 8ஆம் அதிபதியோட சேர்ந்த மாதிரி பலன். இதே விருச்சக லக்னத்துக்கு யோகமாக சொன்ன குரு சூரியன் சேர்க்கையை மகர லக்னக்காரங்களுக்கு குரு சூரியன் சேர்ந்திருந்தால் அது ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதி சூரியன், மகர லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி குரு. அப்போ 3 8 சேர்க்கை ஏற்படுது. அப்போ என்ன ஆகும், இளைய சகோதரனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கும், அல்லது ஒரு குறுகிய தூர பயணத்தில் போகிறாங்கன்னா அங்கே ஒரு பாதிப்பை கொடுத்துரும். அந்த மாதிரியான ஒவ்வொரு லக்னத்திற்கும் சூரியன் என்ன ஆதிபத்தியம் வாங்குறாரோ அதை பொறுத்து இதோடைய விஷயங்களை எடுக்கணும். இதே தனுஷ் லக்னக்காரங்களுக்கு பாருங்கள், ஒரே ஆதிபத்தியம் சூரியன், 9ஆம் வீடு ஆதிபத்தியம். அப்போ அது எப்படி செயல்படும்னா தெய்வ அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியமாக இருக்குது, அப்பாவை குறிக்கக்கூடிய ஆதிபத்தியமாக இருக்குது. அது இன்னும் சிறப்பாக வந்து செயல்படக்கூடிய ஆதிபத்தியமாக செயல்படும். அப்போ 9 கூடையவன் சூரியனாக வரனால இப்போ அதே ஒரு சனி சூரியன் சேர்க்கை இருக்குது அப்படின்னா 2 கூடையவனும் 9 கூடையவனும் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம். அப்போ இது பாசிட்டிவான ஒரு ஆஸ்பெக்டில் எடுக்கணும். அப்போ கிரகச்சேர்க்கையை பார்க்கும் பொழுது வெறும் கிரகச்சேர்க்கையாக பார்க்காம பாரம்பரிய முறைப்படி அது என்ன ஆதிபத்தியம் வாங்குது, என்ன மாதிரியான பலன்களை வெளிப்படுத்துங்கிறத பார்த்தா அக்யூரஸியான பலனை எடுக்க முடியும். நன்றி குருஜி. அடுத்த ஒரு கேள்வி, இப்போ வந்து சூரியனோட கிரகங்களும் அந்த லக்னத்துக்கு ஆதிபத்தியம் வாங்கின பலன்களும் சொன்னீங்க. இதே மாதிரி தான் ஒரு லக்னாதிபதி செவ்வாயாக இருக்கலாம், புதனாக இருக்கலாம், குருவாக இருக்கலாம், அல்லது 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி, அந்த அதிபதிகள் சூரியனோடு சேர்க்கை பெறும்போது அஸ்தங்க தோஷமும் அடைந்திருந்தால் அந்த பாவம் அடிபடுமா இல்லை காரகத்துவம் அடிபடுமா, அந்த கிரகத்தோட பலம் குறையுமா, அதுக்கான விளக்கம். பொதுவாக வந்து ஒரு சூரியனோட எந்த பாவத்தின் அதிபதி சேர்ந்திருந்தாலும் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா அந்த கிரகத்தின் காரகத்துவம் கிடைக்கிறது முதல்ல தடைப்படும். சுக்கிரன் சேர்ந்தால் ஒரு ஆண் ஜாதத்தில் அப்போ மனைவி கிடைக்கிறது டிலே ஆகிடும். அதுக்கப்புறம் 2வது பட்சமாக அதோட ஆதிபத்தியம் என்னவோ அந்த பாவ காரகத்துவம் உங்களுக்கு கிடைக்கிறது தடையாகிடும். அது குறிப்பாக விருச்சக லக்னக்காரங்களுக்கெலாம் வந்து சூரியனோட சுக்கிரன் சேர்ந்து அஸ்தமனம் ஆகிட்டா டெஃபினட்டாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடும், அல்லது டிலேவாக மேரேஜ் நடக்கும். அப்படி நம்ம ஒரு விஷயங்களையும் எடுக்கணும். இப்போ மகர லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதியாக சுக்கிரன் வருவார். அப்போ குழந்தை பாக்கியத்தில் டிலே கொடுப்பார். தொழில் ஸ்தான அதிபதியாக வரனால தொழிலையும் பிரச்சனை கொடுப்பார். இப்படி கிரக சேர்க்கையில் கிரக காரகத்துவமும் அடிவாங்கும், பாவ காரகத்துவமும் அடிவாங்கும். 2 விதமாக பார்க்கணும். நன்றி குருஜி. இப்போ ராஜகிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகங்கள் இருக்கு இல்லையா, அது சூரியனோடு செயல்படும் போது அங்கே சூரியன் அதிக பலம் வாய்ந்ததாக இருக்குமா, இல்லை அந்த கிரகங்களின் காரகத்துவம் அதிகமாக இருக்குமா? அவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் அப்படின்னா சில கிரகங்களை சொல்கிறாங்க, அந்த ராஜகிரக சேர்க்கை இருந்தாலும் அரசாங்க உத்தியோகம் அல்லது ஒரு கௌரவமான பதவின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ தூரம் சாத்தியம்? ஆக்சுவலாக எப்பயுமே வந்து இதை சில இடங்களில் பார்த்திங்கன்னா கிரகச்சேர்க்கையே வந்து யோகமாக சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தால் சிவராஜ யோகம்னு சொல்கிறோம். அப்போ அரசு பதவிகள், இப்போ வந்து ஒரு அரசியலில் வந்து ஒருத்தவங்க ஜெயிக்கணும், அவங்க சாதாரண எம்எல்ஏவாக இருப்பாங்க, ஆனால் மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா சிவராஜ யோகம் இருந்தால் அந்த மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கும். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, சாதாரண ஒரு எம்ப்ளாயாக இருப்பாங்க, டீம் லீடர் ஆவாங்க, ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆவாங்க, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த குரு சூரியன் சேர்க்கை சிவராஜ யோகம் இருக்கிறவங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த யோகங்கள் ஒரு ஜோதிடத்தில் எப்படி செயல்படும்னா, அந்த யோகம் எல்லாரோட ஜாதகத்தில் இருக்கும் பொழுது யாருடைய ஜாதகத்தில் இருக்கோ அவங்களுக்கு 10% அவருடைய தாக்கத்தை கொடுக்கும், கொடுக்காமல் போகாது.
ஆனால் அது முழுமையான தாக்கம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, லக்ன ரீதியாக நல்ல ஆதிபத்தியம் வாங்குறவங்களுக்கு சிவராஜ யோகம் சிறப்பாக செயல்படும். மகர லக்னக்காரங்களுக்கு சிவராஜ யோகம் சிறப்பாக செயல்படாது. விருச்சக லக்னக்காரங்களுக்கு சூப்பராக செயல்படும். தனுஷ் லக்னக்காரங்களுக்கு சிறப்பாக செயல்படும். ஏன்னா அந்த சூரியன் வந்து நல்ல ஆதிபத்தியம் வாங்குறனால. இப்படி நம்ம அதை எடுத்துக்கணும். இப்போ சூரியன் புதனே வந்து புதாதித்ய யோகம்னு சொல்கிறோம். சூரியன் புதன் சேர்க்கை இருந்தால் எல்லாருக்குமே அந்த புதாதித்ய யோகம் நிபுணத்துவத்தை கொடுக்கும். ஆனால் நிபுணத்துவத்துடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்கும், நல்லா செயல்படும். ஒரு விருச்சிக லக்னமாக 8ஆம் இடமும் 8 குடைவனாகவும் வருது, புதனாகவும் வருது. அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அமைப்பாக செயல்படுங்கிறத பொறுத்து நம்ம எடுக்கணும். இதே வந்து அவங்க அதுக்கான துறைகளை போயிட்டாங்கன்னா சூப்பராக வந்துடுவாங்க. இப்போ நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாலாம் இல்லை. நான் இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட் தான். எனக்கு சூரியன் புதன் சேர்க்கை தான், விருச்சக லக்னம் தான். 8 குடைவன் 10 குடைவன் சேர்க்கை பெற்று 11 இருக்குது. ஆனால் ஜோதிடத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் நிபுணத்துவம் ஆகிறேன். ஏன்னா 8ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குள்ளே இறங்குறனால. அப்போ அந்த கிரகத்தோட செயல்பாட்டை நம்ம ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். மாற்றும் போது சிறப்பாக செயல்படும். சரி, இப்போ சூரியனோடு கிரகங்கள் இணையும் போது இந்த மாதிரி இது இல்லாமல் எல்லா கிரகமும் இணையும். அப்போ வந்து நீங்கள் சூரியனோடு ராகு கேது அல்லது செவ்வாய் சனி, பொதுவாக இவங்க பொதுவான பாவிகள்னு சொல்கிறோம். இந்த சூரியனோடு சனி இணையும் போதோ இல்லை சூரியனோடு ராகு கேது இணையும் போதோ ஏற்படும் பலன் என்ன? இப்போ பொதுவாக பாவகிரகங்கள்னு பார்க்கும்போது செவ்வாய், ராகு கேது, சனி இது கூட சூரியன் சேரும்போது என்ன தாக்கத்தை கொடுக்கும்னா, பொதுவாக அந்த சூரியன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது அந்த கிரக காரகத்துவங்களை பொறுத்து செயல்படும். இப்போ அந்த உடல் உறுப்புகளில் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக செயல்படும். இப்போ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வந்து இருதயத்தை குறிக்கக்கூடியது. சனி அப்படிங்கிறவர் வந்து ஒரு விஷயத்தை மந்தப்படுத்துபவர், செயல்பாட்டை தடை ஏற்படுத்துபவர், அடைப்பை உண்டு பண்ணுபவர். அப்போ சூரியன் சனி சேர்க்கை யாரோட ஜாதகத்தில் இருக்கோ அவங்களுக்குலாம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த சேர்க்கை எங்கே அமர்ந்திருக்குன்னு பார்க்கணும். கடகத்துலேயோ சிம்மத்துலேயோ அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த பாதிப்பை கொடுக்கும். கண்டிப்பாக வரும். அல்லது லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்குது, 4ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த பாதிப்பை கொடுக்கும்னு சொல்லலாம். அப்போ அந்த கிரக சேர்க்கைகளில் எடுக்கும்போது அதோட தன்மைகள் வந்து அங்கே ஆப்போசிட் ஆகும்போது நெகட்டிவிட்டியை கொடுத்துருது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ சூரியன் ராகு சேர்க்கை அப்படின்னு எடுக்கும்போது ராகுங்கிறது எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை அழிக்கிறவர். குறிப்பாக உயிர் காரகத்துவம்னா அழிச்சிருவார். அப்போ சூரியன் ராகு சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அப்பாவோட உயிருக்கு ஆபத்தை உண்டு பண்ணும். அது வெறும் க்ளோஸராகவும் இருக்கணும், ஒரு +−3 டிகிரியில் இருக்கணும். அது யாருக்கு அதிக பாதிப்புனா தனுஷ் லக்னக்காரங்களுக்கு. ஏன்னா தனுஷ் லக்னக்காரங்களுக்கு தான் 9ஆம் அதிபதியே சூரியனாக வருவார். அப்போ ஒவ்வொரு பாவகிரகங்கள் சேர்க்கையிலையும் ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது. அந்த நெகட்டிவிட்டி என்ன பண்ணிக்கணும், அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது, மைனஸை ப்ளஸ்ஸாக எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத சில பரிகாரங்கள் மூலிமா சரி பண்ணிக்கலாம். நன்றி குருஜி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரக சேர்க்கையில் ஓரளவு நீங்கள் சூரியனோடு சேர்ந்த கிரகங்கள் அதோட யோகங்கள் அது ஆதிபத்தியம் வாங்கினா என்ன பலன் இருக்கும், அதில் அஸ்தங்கம் ஆனால் என்ன பலன் இருக்கும், பாவ கிரக சேர்க்கையில் என்ன பலன் இருக்குன்னு சொன்னீங்க. இந்த கிரக சேர்க்கைக்கு நீங்கள் பல வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கீங்க, நிறைய வகுப்புகள் எடுத்துகிட்டு அதில் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. கிரக சேர்க்கைக்குன்னு சொல்லி ஏதாவது புதுதாக வகுப்பு ஏதாவது எடுக்கிறீங்களா? எப்போ எடுக்கிறீங்க? இப்போ அந்த கிரக சேர்க்கை சம்மந்தமான வகுப்பு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். 2025 வருஷத்தில் 9 கிரகங்களுக்குமே கிரக சேர்க்கையை ஒவ்வொரு மாதமும் எடுக்க போகிறேன். இப்போ ஜனவரி மாதத்தில் சூரியனுடன் சேர்ந்த மற்ற கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன் கொடுக்கும், அதுக்கான பரிகாரங்கள் என்ன, ஸோ அது எந்த மாதிரியான வழிகளில் பலன் கொடுக்குங்கிறத பாரம்பரிய முறை, நாடி முறை எல்லாத்துலேயுமே பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நிறையா பரிகாரமும் கொடுக்க போகிறோம். வாழ்வியல் பரிகாரம் என்ன பண்ணலாம், ஆன்மீக பரிகாரம் என்ன பண்ணலாம், சில கிரக சேர்க்கைக்கு கோயில்கள் இருக்குது, அது இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வகுப்பில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ஜனவரி மாதம் அந்த வகுப்பு பார்த்திங்கன்னா ஜனவரி 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற போகுது. இதற்கான கட்டணம் 786 ரூபாய் தான். மிக குறைந்த கட்டணத்தில் எல்லா மக்களும் பயன்படுற மாதிரி அந்த வகுப்பு எடுக்க போகிறோம். அது ஒரு 3 மணி நேரம். அதில் முழுமையாக அந்த தகவலை எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த கிரக சேர்க்கை வகுப்பு எடுக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. சூரியனுக்கு முதல்ல எடுக்கிறீங்க, ஏன்னா நவகோள்களில் நாயகன் சூரியன். அப்போது இதுக்கு நீங்கள் வந்து அந்த வகுப்பில் எல்லா 12 பாவங்களுக்கும் 9 கிரகங்கள் இணைவு, அந்த ஆதிபத்தியங்கள், நட்சத்திரம் எல்லா விஷயத்தையுமே கவர் பண்ணுவீங்க இல்லையா? ஆமாம். அப்போ இதுக்கான கட்டணம் மிக குறைவாக சொல்லியிருக்கீங்க. அப்போ இதுக்கான பரிகாரங்கள் வந்து எப்படின்னா நட்சத்திர ரீதியாக தருவீங்களா, இல்லை ஆலயங்கள் அப்படிங்கிற மாதிரி வருமா, இல்லை கிரக சேர்க்கைக்குன்னு தனியாக ஆலயங்கள் உண்டா? கண்டிப்பாக கிரக சேர்க்கைக்குன்னு ஆலயங்கள் இருக்குது, அதுவும் பரிகாரமாக கொடுப்பேன். இந்த ஆலயங்கள் என்ன பிரச்சனைனா, அந்த கிரகம் கெட்டு போயிருக்கிறப்ப அந்த ஆலயம் போனால் ரிவர்ஸாக ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ சூரியன் புதன் சேர்க்கை இருந்தால் சங்கரநாராயணர் கோயிலுக்கு போகலாம். சங்கரன் கோயில் கோயில்பட்டி பக்கத்தில் இருக்குது, அங்கே போயிட்டு வரலாம்.
அல்லது வந்து சூரிய நாராயணர் கோயில் சென்னையில் கூட இருக்குது, அங்கே போயிட்டு வரலாம். ஸோ அப்போ அந்த கிரகச்சேர்க்கைக்கு ஏற்ற மாதிரி சில கோயில்களுக்கு போகிறதையும் சொல்லிக் கொடுப்பேன். அதில் சில கண்டிஷன்ஸ் இருக்குது, யார் போகணும் போகக்கூடாதுன்னு, அந்த மாதிரி பார்த்துக்கலாம். கோயிலுக்கு போக முடியாதவங்க வந்து என்ன பண்ணலாம்னா வாழ்வியல் பரிகாரம் மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ அந்த வாழ்வியல் பரிகாரம் செய்யும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ சூரியன் கூட ஒரு கிரகம் சேர்ந்துருக்கு அப்படின்னா அந்த மாதிரி இப்போ வந்து ஒன்றும் இல்லை, சூரியன்னா கோதுமைன்னு சொல்கிறோம், குரு அப்படிங்கிறது ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். அப்போ என்ன பண்ணலாம், கோதுமை அல்வா வந்து தானமாக பண்ணிடுங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்படியும் நம்ம வந்து பரிகாரங்களை அழகாக எடுக்கலாம். அது வந்து யாருக்கு கொடுக்கலாம், ஒரு குழந்தை கொடுங்க, ஞாயிற்றுக்கிழமை கொடுங்க, குரு ஓரையில் கொடுங்க, அல்லது வேலைக்கிழமை சூரிய ஓரையில் கொடுங்க. இப்படி சூட்சமமான நேரங்களில் அந்த தானத்தை பண்ணுங்கன்னு சொல்லலாம். இதை இந்த மாதிரியான நிறைய பரிகாரங்களை வந்து நான் வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அருமை குருஜி. இப்போ வந்து இன்னொரு பொதுவான கேள்வி, இப்போது சூரியனை முதன்மையாக வச்சு அதில் இணைகிற கிரகங்கள் சொல்லிட்டீங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா எப்போவோ ஒரு டைம் தான் சூரியன் தனிச்சிருப்பார், இல்லைன்னா கூட புதனும் சுக்கிரனும் இருக்கும். இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய பொதுவாக பாரம்பரிய ஜோதிடத்தில் கேந்திரம் திரிகோணம்னு சொல்லிட்டு எடுப்போம். அப்போது ஒரு கேந்திராதிபதியோ ஒரு திரிகோணாதிபதியோ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிற கிரகமும் ஒரு மீன லக்னக்காரங்க 6ஆம் அதிபதியாக சூரியன் வரார், அவருக்கு திரிகோணாதிபதி நல்ல சுபபலத்தை தரவர் போய் சூரியனோட சேர்ந்து லக்னாதிபதியும் சேர்ந்துட்டா இவங்களுக்கு எதை நம்ம வந்து முதல்ல எடுத்து நம்ம பலன் உரைக்கணும்? பொதுவாக வந்து ஒரு லக்னத்திற்கு நல்ல ஆதிபத்தியம் வாங்கின கிரகம் என்ன மாதிரி குவாலிட்டியில் இருப்பாங்க, அந்த லக்னத்துக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு பொறுப்பில் இருப்பாங்க. ஆனால் அவங்க நல்லது செய்யணுங்கிற பொறுப்பில் இருக்கிறனால முழுமையாக நல்லது செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க முதல்ல அங்கே வலிமையாக இருக்கணும். சூரியன்ட்ட அஸ்தமனம் ஆகிட்டா அவங்க நல்லது செய்ய முடியாது, பிரச்சனை தான் செய்வாங்க. அப்போ இங்கே எல்லாமே எதை பொறுத்து வருது, தனிப்பட்ட வலிமையை பொறுத்தா வருது. அங்கே திரிகோணாதிபதியாக இருந்தாலும் கேந்திர அதிபதியாக இருந்தாலும் சூரியன்ட்ட லாக் ஆகிட்டாங்க, அஸ்தமனம் ஆகிட்டாங்கன்னா அவங்க அந்த நல்லது செய்ய முடியாமல் மட்டுப்பட்டுருவாங்க, மந்தமாயிடுவாங்க. அப்போ அதுக்கான பரிகாரம் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் அங்கே நன்மை நடக்கும். இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்த கிரகச்சேர்க்கையில் இருக்கக்கூடிய விஷயத்தில் அந்த கிரகச்சேர்க்கை எந்த காலகட்டத்தில் செயல்படும் அப்படின்னு இருக்குது. கண்டிப்பாக இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து சூரியன் குரு சேர்க்கை சிவராஜ யோகம், சூரியன் புதன் வந்து புதாதித்ய யோகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த தாக்கம் ஒருத்தங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்தால் வெளிநாடு போனால் தான் அந்த யோகம் வேலை செய்யும். வெளிநாடு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக வேலை செய்யணும். அதே மாதிரி ஒரு பெரிய விரயம் ஏற்படும் போது அந்த யோகம் வேலை செய்யும். இதே 7ஆம் இடத்துல இருந்தால் திருமணத்துக்கு அப்புறம் தான் யோகம் செய்யும். 5ஆம் இடத்துல இருந்தால் முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வேலை செய்யும். 2ஆம் இடத்துல இருந்தால் குடும்பம் அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் வேலை செய்யும். அப்போ அந்த கிரகச்சேர்க்கையால் வரக்கூடிய பலன்கள் கூட ஒரு மனிதனோட வாழ்க்கையில் எந்தெந்த டைமில் வேலை செய்யுங்கிறது இருக்குது. அதை நம்ம பார்த்து எடுத்து சொல்லலாம். அருமை குருஜி. அப்போது இந்த எளிதாக கிரகச்சேர்க்கைக்கு அருமையான பதில்கள் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கிளாஸ் வந்து விரைவில் கிளாஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. ஜனவரி 5ஆம் தேதி கிளாஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போது மாதம் ஒவ்வொரு கிரகத்துக்கான ஒரு வகுப்பு எடுக்க போகிறீங்க இல்லையா, அதுக்கு எளிமையான பரிகாரங்கள் சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி குருஜி. இப்போ நம்மளுடைய அரங்கத்தில் உள்ளவர்களும் இதை ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலம் பார்ப்பவர்களும் நம்மளுடைய குருஜியின் கிரகச்சேர்க்கை பலன்கள் பரிகாரங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வகுப்பில் கலந்து கொண்டு இன்னும் மேலும் பல அரிய கருத்துக்களை தெரிந்து கொண்டு எளிமையான பரிகாரங்கள் செய்து எல்லோரும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்ம அரங்கத்திற்கு வந்து எவ்வளோ பிஸி ஷெட்யூல் இருந்தாலும் நமக்கு வந்து எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் பலம் பெறணும்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டார். திரு குருஜி வல்லரசு ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். அனைவரும் பயன்பெற்று இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பலன் பெறுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் நிறுவனர் மற்றும் கர்மா DNA மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் சூரியனுடன் மற்ற கிரக சேர்க்கை தரும் பலன்களும் பரிகாரங்களும் சீக்ரெட்ஸ் ஆஃப் த பிளானட் சன் கன்ஜக்ஷன் இதுவரை வெளிவராத புதிய தகவல்கள் அடங்கிய மாபெரும் சிறப்பு வகுப்பு நடைபெறும் நாள் 5/1/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. வகுப்பு கட்டணம் ரூபாய் 786 மட்டுமே. வகுப்பின் சிறப்பம்சங்கள்: சூரியன் பிளஸ் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது ஏற்படுத்தும்
நல்ல பலன்கள் மற்றும் தீய பலன்கள். சூரியன் கிரக சேர்க்கைக்கு பாரம்பரிய முறை மற்றும் நாடி முறை பலன்கள். சூரியன் கிரக சேர்க்கை லக்னம் முதல் 12 பாவங்களில் நின்ற பலன்கள். சூரியன் கிரக சேர்க்கை மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் நின்ற பலன்கள். சூரியன் கிரக சேர்க்கை காலபுருஷ தத்துவப்படி பலன்கள். சூரியன் கிரக சேர்க்கைக்கு வாழ்வியல் பரிகாரங்கள். சூரியன் கிரக சேர்க்கைக்கு ரிவர்ஸ் பரிகாரங்கள். சூரியன் கிரக சேர்க்கைக்கு தாந்திரீக பரிகாரங்கள். சூரியன் கிரக சேர்க்கைக்கு தான தர்ம பரிகாரங்கள். சூரியன் கிரக சேர்க்கைக்கு ஆன்மீக கோவில் பரிகாரங்கள். முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் நம்பர் 9566837234 மற்றும் 9080066894.